நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கனமழை எச்சரிக்கை தொடர்பாக தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். கூடுதல் தகவல். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக அந்த பகுதியில் உள்ள மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கிய அறிவுறுத்தல்களை அவர் வழங்கியுள்ளார். அதன்படி நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்படாமல் இருக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். மேலும் இந்த மழைக்காலத்தில் அந்த சுற்றுலா இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் வருவதை தவிர்க்க வேண்டும் என்று எச்சரிக்கை செய்தி அனுப்ப வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் நிலச்சரிவால் பாதிக்கக்கூடிய சாலை பகுதிகளை நெடுஞ்சாலைத்துறையினர் கண்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் நிலச்சரிவால் பாதிக்கக்கூடிய இடங்களில் வசிக்கும் பொதுமக்களுக்கு பொதுவான எச்சரிக்கை நடைமுறைகள் குறித்து குறுந்தகவலை அனுப்ப வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் நிலச்சரிவு மற்றும் மழை காரணமாக விழும் மரங்களை உடனடியாக அகற்றுவதற்கு தேவையான உபகரணங்களை தயார் நிலையில் வைக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்த மாவட்டங்களில் மீட்பு பணிகளை உடனடியாக மேற்கொள்ள தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை, தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையையும் பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக அண்டை மாவட்டங்களிலிருந்து தீயணைப்பு பட வீரர்கள் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கவும், நீலகிரி மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படையின் 2 குழுக்களை உடனடியாக அனுப்பி வைக்கவும், சாலை சிறப்பு பணிகளை கண்காணிக்க நெடுஞ்சாலைத்துறையின் செயற்பொறியாளர்களை உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து மேட்டூர் நீர்த்தேக்கத்திலிருந்து காவிரி உபரி நீர் தொடர்பான ஒரு சில அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். எனவே அந்த அணையிலிருந்து ஏற்படும் உபரி நீர் திறப்பது குறித்து பரவலாக விளம்பரப்படுத்த வேண்டும், அதற்கான தாழ்வான பகுதியில் மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வகையான இந்த வழிகாட்டுதலை வழங்கியுள்ளார். மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஆற்றுப்படுகளில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்கள் தொடர்புடைய மாவட்டங்களுக்கு சென்று ஆயத்த பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையின் குழுக்கள் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தன்னுடைய அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி கண்ணன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.